ஓம் சித்தா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சைக்கோசிம்பாலஜி தான். தாந்திரிக சின்னங்கள். இந்த தாந்திரிக சின்னங்கள்ல இன்னைக்கு பார்க்க போறது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச, சிறு வயதுல இருந்து பிடிச்ச பட்டாம்பூச்சி. இல்ல, அந்த காலத்துல பட்டாம்பூச்சி, "மாமா எனக்கு அந்த பட்டாம்பூச்சி எடுத்து குடுங்க" அப்படிலாம் படத்துல எல்லாம் காமிப்பாங்கல்ல. ஸோ அப்போ பட்டாம்பூச்சி வந்து எல்லாருக்குமே, ஸ்பெஷலி பெண் பிள்ளைகளுக்கு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிக்கும். இல்ல? ஸோ பட்டாம்பூச்சி இது வண்ணத்து பூச்சி சொல்றாங்க. பல வர்ணங்களில, நிறங்களில வரும் இல்லையா? பட்டாம்பூச்சி பார்த்தாலே குழந்தைங்கலாம் பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இந்த பட்டாம்பூச்சி சின்னத்தை, இல்ல இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே வந்தாலும் சரி, இல்ல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க, இல்ல பட்டாம்பூச்சி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, அத பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாலே, பட்டாம்பூச்சிக்கு என்ன அந்த சின்னத்துக்கு அந்த சைக்கோ சிம்பாலஜில என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, பட்டாம்பூச்சி வந்து தீராத கஷ்டம் இருக்குல்ல, இவன்லாம் வந்து இந்த கஷ்டத்துலருந்து வெளியில வரவே முடியாது. மீளா துயரம், தாங்காத மனசு கஷ்டம். இதுல எல்லாரிலிருந்து நம்மள மீட்டு கொண்டு வரக்கூடியது தான் இந்த பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி எப்படி ஒரு நிலையில இருந்து இன்னொன்னு, அது ஒரு கம்பளி பூச்சியா இருந்து கக்கூன்ல போய் அந்த குண்டு கட்டி அதுல பல கஷ்டங்களை அனுபவிச்சு அப்படியே ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுது. அப்போ கஷ்டங்களை தாண்டி தானே அந்த பட்டாம்பூச்சியா இருக்கு. அப்படி நாம அந்த பட்டாம்பூச்சிய பார்த்துட்டு வரும்போது, என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அத தாண்டி ஒரு அழகான பட்டாம்பூச்சியா மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பட்டாம்பூச்சி சின்னத்திற்கு இருக்கு. அதனால நினைச்சத விட ஜாஸ்தியா இருக்குது. இருந்தத விட ஜாஸ்தியா நம்மள அ மேம்படுத்தி கொடுக்கும். அப்போ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள், இதுலருந்து என்னால வெளியிலயே வர முடியாது. இந்த பிசினஸ் இதுலருந்து என்னால வெளிய முடியல. தாங்க முடியாத துயரத்துலருந்து வெளியில வர முடியலன்னு நினைக்கிறவங்க, சைக்கோ சிம்பாலஜி படி இந்த பட்டாம்பூச்சிய பார்த்துட்டே வந்தாலே போதும். இந்த பிக்சர ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10, 15 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த துயரத்துலருந்து வெளியில வந்துட்டு, ஒரு புதிய வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும். நல்ல நிலைக்கு நம்மள மேம்படுத்தும் இந்த பட்டாம்பூச்சி சைக்கோ சிம்பாலஜி மெத்தட். வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய தருணங்களையும் அது கொடுக்கும். நிலை மாறும், ஏற்றம் நிலை கொடுக்கும். 2வது பட்டாம்பூச்சி எப்படி கலர் கலரா அப்படி அட்ராக்டிவா இருக்குல்ல, அப்படியே நம்மள அப்படியே ஈர்த்து கொள்ளுதுல, அந்த மாதிரி ஒரு வசீகரத்தன்மை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்மளும் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் படியாயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப வருஷமா நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, இந்த நோய்க்கு விடுதலையே இல்லையான்னு நினைக்கிறவங்க வந்து அந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்டே வந்தா அந்த நோயிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜன வசியம் கிடைக்கும். ஜனவசியம்னா ஜனங்களை அட்ராக்ட் பண்றது. நீங்க ஒரு ஸ்பீச்ல இருக்கீங்க, ஒரேட்ரி ஸ்கில்ஸ்ல இருக்கீங்க, யார்கிட்டயா பேசுறீங்க, ஒரு மேடையில ஒரு பேச்சாளர் பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஜனத்தை ஈர்க்கக்கூடிய லோகாவசியம், அந்த மாதிரியான ஆற்றலை, தோற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் இந்த பட்டாம்பூச்சி. அதே மாதிரி உங்களுக்கு அ நெனச்சு கூட பார்க்க முடியாத, அதாவது இதுலருந்து மீள மாட்டோம்னு சொல்றதுலருந்து, அப்படி எழுப்பி எப்படியாப்பட்ட கஷ்டத்துல இருந்தும் எழுப்பி கொண்டு வந்துரும் நம்மள. அவ்ளோ கொண்டு வந்தது மட்டுமல்லாமல், மேல்நிலைக்கு போய் நம்ம வாழ்க்கைய செலிப்ரேட் பண்ற அளவுக்கு நம்மள மேம்படுத்தி குடுத்துரும் இந்த பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி சுறுசுறு சுறுசுறுன்னு இருக்கிறதுனால, ஓய்வில்லாம சுத்திட்டு அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி சுறுசுறு சுறுன்னு இருந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையும் சுறுசுறுப்பா இருக்கும். நல்ல ஒரு சில டைம்ல ஸ்லக்கிஷா அப்பா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பட்டாம்பூச்சி சிம்பல பார்த்த உடனே ஒரு புது புத்துணர்ச்சி வந்துரும் இல்ல? ஸோ இந்த சைக்கோ சிம்பாலஜி தெரப்பி வழியா இந்த பட்டாம்பூச்சிய நைட்ல பார்த்துட்டு படுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மீளாத துயரத்துல இருந்தாலும், தீராத நோயில இருந்தாலும், மன கஷ்டத்துல இருந்தாலும் அதுலேருந்து வெளிக்கொண்டு வந்துரும்.